Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் விடுவோம் என்பதை தவிர மற்ற எல்லா வாக்குறுதிகளையும் தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்துவிட்டதாக மதுரையில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய நேர்காணலை நயம்படச்சொல் பகுதியில் பார்ப்போம். மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக களமிறங்குறீங்க. மக்களுடைய ஆதரவு எந்த வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அமோக ஆதரவு இருக்கும். நேற்று இங்கே பாஜக போட்டியிடும் என்று அறிவித்ததிலிருந்தே ஆதரவு அபரிமிதமாக இருக்கிறது. 1967 தான் மதுரை திராவிட இயக்கங்களுடைய கைக்கு போச்சு. 2024 60 வருட திராவிட இருள் அகற்றப்பட்டு தேசியத்தின் பாதைக்கு மதுரை திரும்பும் என்பதற்கு இந்த 2024 தேர்தல் உதாரணமாக இருக்கும். சார், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புறம் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த சு வெங்கடேசன், இன்னொரு புறம் டாக்டர் சரவணன் அதிமுக இருந்து, இப்படி இரண்டு பேரும் மக்களிடம் கொஞ்சம் பரிச்சயமானவர்கள். இவங்களை எதிர்த்து எந்த அளவுக்கு இந்த களம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுமே மக்கள்கிட்ட அறிமுகமானவங்க தான். ஒவ்வொரு தொண்டனுக்கும் முன்னால அந்த ரெண்டு தலைவர்களுக்கும் அர்த்தமே இருக்காது. அதனால இங்க யாரு வேட்பாளர் யாரு தலைவர் என்பதல்ல, ஒரு தொண்டனுக்கு அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணவே முடியாது. தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. உங்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும்? மத்திய அரசினுடைய திட்டங்களை சொல்லுவீங்களா? என்ன மாதிரியான பிரச்சார யுத்திகளை கையாள இருக்கீங்க? எதிரணியில வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் கீழடியில சூர்யாவை ஜோதியா வச்சு ஷூட்டிங் எடுத்தார்ன்றதை தாண்டி அவர் இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாருன்னு எதுவுமே தெரியல. அதனால திரும்ப அவருக்கு ஷூட்டிங் எடுக்கிற கஷ்டம் வேண்டான்னு மக்கள் அவர் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அதிமுக வேட்பாளரை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இந்த தேர்தல் முடியும் வரைக்குமாவது அவர் அதிமுக இருந்துட்டாருன்னா அது அவர் பெரிய வெற்றியா இருக்கு. சார், இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் விலையை குறைப்போம், சிலிண்டர் விலையை குறைப்போம், நீட் தேர்வு ரத்து பண்ணும், இப்படி திரும்பி பலவிதமான அந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகள் எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மாநில கட்சி கொடுக்கிற வாக்குறுதி மாதிரி எதையுமே ஸ்டாலின் கொடுக்கலைங்க. அவர் அநேகமா செவ்வாய் மண்டலத்துக்கு ராக்கெட் விடும் ஒன்ன தவிர மற்ற எல்லாமே சொல்லிட்டாரு. ரயில் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது, மத்திய அரசு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒரு மாநில கட்சி. முதல்ல இவருக்கு பிரதமர் யாருன்னு சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில நாங்கள் வெற்றி பெற்றால் யார் பிரதமர் முதல்ல சொல்லுங்க, மத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் மோடி செய்ய வேண்டிய வேலை. அவர் செய்ய வேண்டிய வேலை இவர் நான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் போய் ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.